வணக்கம் மக்களே. கோயம்புத்தூர்லேருந்து கோவாக்கு ரீசெண்டாக இண்டிகோ டைரக்ட் ஃப்ளைட் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விலாக்குள்ளே போகலாம். மார்னிங் 8:30 ஃப்ளைட்டுங்கிறனால 6:30 நம்ம ரெட் டாக்ஸி புக் பண்ணி ஏர்போர்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே அவினாஷ் ரோட் கிராஸ் பண்ணி ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. மார்னிங் டைமு ஏர்போர்ட்டில் நல்ல க்ரௌட் இருந்துச்சு. வெயிட்டிங் ஏரியாலாம் புதுசாக போட்டிருக்காங்க போல். அப்படியே கேட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடலாம். இண்டிகோவில் நம்மளோட செக்இன் பேக்கேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அது செக்இன் போய்க்கலாம். வழக்கம் போல் இண்டிகோவில் தான் கோயம்புத்தூரில் நிறையா ஃப்ளைட்டு. அப்படியே செக்இன் போயிட்டு நம்மளோட போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டிக்கு வந்தாச்சு. செக்யூரிட்டியில் ஓரளவுக்கு டீசெண்டான க்ரௌடு இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. செக்யூரிட்டிலேருந்து அப்படியே வெயிட்டிங் ஹால் வந்தாச்சு. வெயிட்டிங் ஹால் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக நிறைய பேர் உட்கார மாதிரி இருந்துச்சு. புதுசாக நிறைய கடை இருக்குது. நம்ம அப்படியே அன்னபூர்ணாக்கு போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றலாம். பொங்கலும் காஃபியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன இருக்குன்னு அதை காமிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷாப்ஸு. வெயிட்டிங் ஹாலில் ஸ்வீட்ஸோ இல்லை கிஃப்ட் ஐட்டம்ஸோ அதை வாங்கணும்னா இங்கே வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து அப்படியே நம்ம கேட்டை நோக்கி போயிடலாம். நம்மளுக்கு வந்து கேட் 3 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படியே லெஃப்ட்டில் வந்து எஸ்கலேட்டர் மேலே ஏறினோன்னா கேட் 1 and 2 ஒரு சைடு, கேட் 3 and 4 இன்னொரு சைடு இருக்கும். நம்ம அப்படியே கேட் 3 சைடில் போயிடலாம். மேலேயும் ஒரு பெரிய வெயிட்டிங் ஹால் இருக்குது. நம்ம அப்படியே கேட் 3ல போயிட்டு நம்ம போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு போர்டிங் சைடில் போயிடலாம். இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட ஃப்ளைட்டு இண்டிகோவில் கோயம்புத்தூர்லேருந்து கோவாவுக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட்டுக்கு நம்ம பஸ்ஸில் போய் போட் பண்ணல, டைரெக்டாகவே போட் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு, நல்ல க்ரௌடு இருந்துச்சு. நம்ம சீட்டில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக 8:30க்கு ஷார்ப்பாக டாக்ஸி பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ளைட்டு. அவ்வளோதாங்க, ரன்வேக்கு வந்தாச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. அவ்வளோதான், டேக் ஆஃப் ஆயாச்சு. அப்படியே டேக் ஆஃப் ஆகி கோயம்புத்தூர் மேலே அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டார் பைலட்டு. ஃபுல் வியூ நல்லா தெரிஞ்சது, கோயம்புத்தூர் சிட்டியோட ஃபுல் வியூ. அப்படியே எலிவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிச்சு.
நம்ம அப்படியே இப்போ வந்து கொடநாடு, சத்தியமங்கலம் அந்த ரேஞ்சை அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். கிராஸ் பண்ண உடனே கர்நாடகா வந்துடும். அந்த பிளெயின்ஸில் தெரிகிற சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிறது. வியூ சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. இது வந்து டண்டேலிங்கிற ஊர், கர்நாடகாவில் இருக்கிற டண்டேலிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேமுங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த டேமோட வியூ. பாருங்கள் எவ்வளோ நீளமாக போய்கிட்டே இருக்கு பாருங்கள். அந்த டேமை கிராஸ் பண்ணோடனே அடுத்து வந்து பார்டர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா இந்த 3 ஸ்டேட்டோட பார்டர். இது நல்ல அடர்த்தியான காட்டு பகுதி, மலைகள், காடு, ஃபுல் ஏரியாவும் நல்லா சூப்பராக பச்சையாக இருந்தது. இந்த மலைத்தொடர் தாண்டிட்டோன்னா அடுத்து கோவா தான். கோவா ஏர்போர்ட்டே ஒரு மலைக்கு மேலே தான் கட்டியிருப்பாங்க, புது ஏர்போர்ட்டு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க கோவா பக்கத்தில். லேண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பைலட்டு. பாருங்கள் ஃபுல்லாகவே காட்டு பகுதி தான் ஏர்போர்ட் இருக்கிறது. அவ்வளோதாங்க, லேண்ட் ஆயாச்சு கோவா ஏர்போர்ட்டில். இது வந்து மோப்பா ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நார்த் கோவா புது ஏர்போர்ட்டு கோவாவில் இருக்கிறது. உங்களுக்கு நார்த் கோவாவில் இருக்கிற பீச்சஸ் போகணுன்னா இந்த ஏர்போர்ட் சூஸ் பண்ணுங்கள். இல்லை சவுத் கோவாவில் இருக்கிற பீச்சஸ் போகணுன்னா டேம்போலிம் ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து நார்த் கோவாவுக்கு தான் இப்போதைக்கு டைரக்ட் ஃப்ளைட் விட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, அப்படியே ரன்வேலேருந்து வெளியே வந்து டெர்மினல் பக்கத்தில் வந்தாச்சு. ஆல்ரெடி ஒரு 3-4 வழக்கம் போல் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் இங்கே நிற்கிது கோவாவில். நம்மளை அப்படியே இறங்குறதுக்கு ரெடி ஆகும். கோவாவில் வந்து டைரெக்டாக நம்ம டெர்மினலுக்குள்ளே போக முடியாது போல், பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம அப்படியே ஃப்ளைட்லேருந்து இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். லீவ் நாளுங்கிறனால நல்ல க்ரௌடு இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து கோவாவுக்கு. அவ்வளோதாங்க, பஸ்ஸில் ஏறி டெர்மினலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே அரைவலுக்குள்ளே போனோன்னா புது ஏர்போர்ட்டுங்கிறனால இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பளபளன்னு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கடைகள், சாப்பிட்றதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. நம்ம அப்படியே நம்ம செக்இன் பேக்கேஜை கலெக்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கேஜை எடுத்து அப்படியே நம்ம எக்ஸிட்டை நோக்கி போவோம். பாருங்கள், ஸ்டார் பக்ஸ்லாம் இருக்கு உள்ள, ராக்ஸு, சூப்பர் ட்ரை. அப்புறம் இது ஏதோ ஒரு சாப்பிட்ற கடை. கோவாவில் வந்து நம்ம ஊர் மாதிரி ஊபர், ஓலா, டாக்ஸிலாம் கிடையாதுங்க. எல்லாமே வந்து ப்ரீபெய்ட் டாக்ஸி மட்டும்தான். எக்ஸிட்டில் வெளியே வந்துட்டு அப்படியே லெஃப்ட்டில் போனோன்னா கவுண்டர் இருக்கும். எந்த பீச் ஏரியாவுக்கு போகிறோமோ அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம அதை சொல்லி அமௌண்ட் இங்கேயே பே பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு டாக்ஸி ஸ்டாண்ட் பக்கத்தில் போனோன்னா அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட அதை கொடுத்து அப்படியே நம்ம ஏறிக்கலாம் டாக்ஸியில். ஊபர் கிடையாது, ஓலா கிடையாது, ஒன்லி ப்ரீபெய்ட் டாக்ஸி சர்வீஸ். இப்படி வெளியே வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம எந்த கம்பெனியில் நம்ம ப்ரீபெய்ட் கம்பெனியில் வாங்கியிருந்தோமோ அங்கே போயிட்டு டோக்கனை கொடுத்தோன்னா அவ்வளோதாங்க, அப்படியே ஏறி போயிடலாம். நம்ம டிரைவர் வந்துட்டார், பேக்கேஜெல்லாம் பின்னாடி ஏற்றிட்டு காரில் அப்படியே ஏறிடுவோம்.
ஓகேங்க. நெக்ஸ்ட் vlogல நான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பீச் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். பை பாய். See you in the next video.